ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ போடுறேன். என் மெயின் இன்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போடுற வீடியோஸில் கொஞ்சம் மெசேஜாவது இருக்கணும், யூஸ்ஃபுல்லாக சில கண்டென்ட் இருக்கணுங்கிறதுக்கு தான். ஸோ என்னையே சில விஷயங்கள் திங்க் பண்ண வச்சுருக்கோம். அந்த விஷயம் ஒரு 1 minute or 2 minutes வந்து ஷேர் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய மெயின் இன்டென்ட்டு. ஸோ அப்படி என்ன இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இப்போது ரீசெண்டாக சர்ஜரி போஸ்டிங் போயிட்டுருக்கேன். அதில் வந்து ஒரு டாபிக் இருக்கும், அல்சர்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கும். அல்சர்னால் எல்லோரும் இப்போ நார்மல் பாப்புலேஷன் என்ன நினைப்பாங்கன்னா, வயிறில் வரதான் அல்சரு அந்த மாதிரி சும்மா நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி கிடையாது. அல்சர்னால் நம்ம ஸ்கின் இருக்குல்ல, அந்த ஸ்கின்னில் ஏதாவது தோல்லையோ ஏதாவது கண்டினியூட்டி பிரேக் ஆயிடுச்சுன்னா அதுவே ஒரு புண்ணு மாதிரி ஆகும். அதுலேருந்து ப்ளீடோ இந்த மாதிரி ஸ்தலமோ இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அதுதான் வந்து அல்சர்னு சொல்லுவோம். மெயினாக வந்து நாங்கள் படிக்கிறது காலில் உள்ள அல்சர் அதுதான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ ரீசெண்டாக. அதுலேயே பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அல்சர்னு சொல்லி ஒன்று இருக்குது. ப்ரெஷர் அல்சர்னால் இப்போ எப்படின்னா, நம்ம வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து பெட்லேயே படுத்துக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி சில பேர் இப்போ சர்ஜரி பண்ணியிருப்பாங்க, சில பேருக்கு சர்ஜரி பண்ணுறவங்க, இல்லைனா கோமா பேஷண்ட்டு, இந்த மாதிரி லாங் ஸ்டாண்டிங்காக தூங்கிக்கிட்டே இருப்பாங்க சில பேர். ஒரே இடத்துலேயே படுத்துக்கிட்டே இருக்கிறனால இப்போ வந்து இதான் அவங்க முதுகுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு தரை. அப்போ வந்து அப்படி படுத்துக்கிட்டே இருக்கிறனால கீழே உள்ள அந்த தோலுக்கு கீழே உள்ள போன் வந்து அந்த ஸ்கின்னை கம்ப்ரெஸ் பண்ணி, இந்த ஹார்டான கீழே உள்ள லேயரும் இந்த போனும் சேர்ந்து கம்ப்ரெஸ் பண்ணுறதுனால நடுவில் உள்ள தோலுக்கு வந்து போதுமான ரத்த ஓட்டம், ஆக்சிஜன், அது மாதிரி போதுமான நியூட்ரிஷன் கிடைக்காதனால அங்கே உள்ள செல்ஸோ அங்கே உள்ள லேயரோ வந்து செத்து போயிடும். அதனால தான் அங்கே உள்ள ஒரு பிரேக் நடந்து அதில் ஒரு புண்ணு மாதிரி ஆகி புண்ணாயிரும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இது வந்து எதுக்கு நான் அதை சொல்ல வரேன்னா, இதுக்கு வந்து ஒரு பூண்டு கேர்ன்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு டாபிக் பார்த்தேன். அது எப்படின்னா, இந்த மாதிரி இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரே இதுவே தூங்கிட்டு இருக்கக்கூடாது, இல்லைனா ஒரே பொசிஷன்லேயே ரொம்ப நேரம் தூங்கக்கூடாது. ஆட்டோமேட்டிக்காக பொசிஷன் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 2 hours to 3 hours சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். லிம்ப் எலிவேஷன் அந்த மாதிரி நிறைய இது கொடுத்துருக்காங்க. இதில் என்ன திங்க் பண்ண வச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, காலையில் ஒரு ஸ்கிரிப்சர்லேருந்து ஒரு வேர்டு பார்த்தேன். அதாவது குரான்லேருந்து ஒரு ஃப்ரேஸ், ஒரு சென்டென்ஸ் பார்த்தேன். அதில் என்னென்னா என்னையே வந்து ஒரு மாதிரி திங்க் பண்ண வச்சுது. அதில் வந்து ஒரு சம்பவம் வந்து இறைவன் சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ், அதாவது குகைவாசிகள்னு சொல்லி ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் இருந்திருக்காங்க அந்த காலத்தில். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு குகையில் வந்து தஞ்சம் புகுந்திருக்காங்க. அவங்க உயிருக்கு பயந்தோ இல்லை யாருக்கோ பயந்து அந்த குகையில் வந்து அடைக்கலத்துக்காக உள்ளே போயிருக்காங்க. உள்ளே போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தங்கியிருக்காங்க. அங்கே போய் தங்கினதில் வந்து அந்த குகையிலேயே யாருக்குமே தெரியாமல் 300 வருஷம் தூங்கியிருக்காங்க. எனக்கு அங்கே தான் யோசித்தேன், 300 வருஷம் தூங்கினா ஆக்சுவலாக அது வந்து ஒரு மிராக்கிள் தான் நான் பார்க்குறேன். ஆனால் ஒரு 300 வருஷம் தூங்கினாலும் நம்ம பாடி வந்து ஒரே இடத்துலேயே தூங்கிட்டு இருக்காங்களே, எதுவுமே டிஷ்யூஸ் எதுவுமே டீக்ரேட் ஆகாமல் எப்படி இருக்கும், இப்போ வந்து ஒரே பொசிஷன்லேயே தூங்கிட்டு இருந்தான் என்ன ஆகும்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அப்படியே சப்சிக்வெண்ட்டாக நான் படிச்சுக்கிட்டே வரும்போது நான் காட்டுறேன் ஸ்க்ரீனில் ஒரு லைன் வருது. அதாவது இறைவன் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து அவங்கள வந்து புரட்டி போட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் வருது. அப்போ பொசிஷன் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. கடவுள் வந்து பொசிஷன் சேஞ்ச் பண்ணியிருக்காருன்னு சொல்லி ஒரு லைன் கொடுத்துருக்காரு. அது வந்து எனக்கே வந்து ஒரு மாதிரி திங்க் பண்ண வச்சிருச்சு. ஸோ அதுதான் என்னுடைய ஒரு மெசேஜாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் போடணும்னு ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.